அமைப்புக்குள்ள எவன் இருந்தாலும் இப்படித்தான் இருக்கும். ஒரே மணல், ஒரே மண்ணு, ஒரே அச்சு. எவன் உட்கார்ந்து அறுத்தாலும் செங்கல் ஒரே மாதிரி தான் வரும். முதல்ல மண்ணை மாற்றணும், இல்லைன்னா அச்சை மாற்றணும். நான் என்ன சொல்றேன், அச்சை மாற்றுவோம்டாங்கிறேன். இதுதான் இங்க இருக்கிறது. இதுக்குள்ள இருந்து திமுகவை ஒழிச்சிடணும். ஏன் ஒழிக்கணும்? திமுகவை ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும்? வாரிசு அரசியலின் தொடக்கமே இந்த நாட்டில் காங்கிரஸ். அதை பேசணும்ல, அதை ஒழிக்கணும்ல. அது ஒழிக்கணுமா இல்லையா? ஒழிக்கணும். ஊழல் இல்லாத கட்சி எது? இடி ரைடு போன எல்லா இடத்திலையும் பிஜேபி பணம் வாங்கியிருக்கு. தேர்தல் பத்திரத்தில் எலக்ட்ரல் பாண்டில் அதிகமா பணம் வாங்கினது பிஜேபி. இரண்டாவது இந்த மம்தா அம்மா, காங்கிரஸ், இந்த கட்சிகள் எல்லாம் வாங்கியிருக்கு. ஏன் திமுக கூட வாங்கியிருக்கு. 500 கோடிக்கு மேல ஏன் மார்டின்ட்டே வாங்கியிருக்கு. அவங்களே கணக்கில் கட்டுறாங்களே. மகாராஷ்டிரால மராட்டியத்தில் 42 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு உறுப்பினருக்கு 30 கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்கு. இது ஊழலா இல்லையா? இது கையூட்டா இல்லையா? இப்ப இதையெல்லாம் ஏன் பேசல? காங்கிரஸ் கட்சி போபாஸ் ஊழலை ஏன் பேசல? காங்கிரஸ் கட்சி ஊழலே இல்லையா? 2G அலைக்கற்ற ஊழல் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் நடந்தது. அதை பத்தி பேசல. ஊழலுக்காகவே ஒரு கட்சியின் தலைவி சிறைக்கு போனது, ஒரு நாட்டின் பதவியில் இருக்கும்போது சிறைக்கு போனது அதிமுக, அதனுடைய தலைவி. ஏன் அதை பேசல? எங்கெல்லாம் ஊழல்? இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறது அதெல்லாம் ஒரு வெற்று வார்த்தை. அது சாதாரண ஒரு நேர்மையான ஆட்சியில் அமர்ந்தால் அரை நொடியில ஒழியும். வாங்கினா தொலைச்சு போறவனா வாங்க மாட்டான். இங்க அதெல்லாம் சிக்கல். இங்க அடிப்படையை மாத்தணும். உங்களால யாரால நாளைக்கு நான் முதலமைச்சரா வந்தா மரத்தை வெட்டிட்டா நட்டு வளர்த்துருவேன், நீரை உறிஞ்சிட்டா தேக்கி வச்சிருவேன், இந்த சாலையை போட்டுருவேன், தடையற்ற மின்சாரம் கொடுத்துருவேன், எல்லாருக்கும் தரமான சரியான கல்வியை கொடுத்துருவேன், மருத்துவத்தை கொடுத்துருவேன். ஆனால் மணலை என்னால் ஆத்து மலையை எப்படி உருவாக்க முடியும்? ஏன் இந்த கேள்வி யாருக்கும் தோணல? நம் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலைங்கிற புரிதல் ஏன் வரல? இவன் என்னென்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான்? மலையை நொறுக்கி விற்கிறவன் கல்குவாரி முதலாளின்றான். சமூகம் அவனை கொண்டாடுது. மணல் அள்ளி விற்கிறவன் மணல் முதலாளி, மணல் குவாரி ஓனர்னு அவனை மதிக்குது இந்த நாடு. சாராய ஆலைகளை அரசு விற்குது. அரசு வச்சிருக்கு. இந்த கேட்டா சொல்லும், காமராஜர் அவர் கை காசை போட்டா படிக்க வச்சாருன்னு சொல்லும். இந்த அரசு முதலமைச்சர் அரசு காசுல தான் படிக்க வைப்பாரு. அவர் அரசாங்க காசில் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைத்தார். நீங்க அதே அரசாங்க காசில் டாஸ்மார்க் கடையை கட்டி ஆலையை கட்டி எங்களை குடிக்க வைக்கிறீங்க. ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு தான். ஒருத்தன் மனித புனிதன், இந்த கூட்டம் மனிதரே இல்லை. விளங்கிக்கணும். திமுகவுக்கு ஓட்டு போடும் ஒண்ணுதான், திருட்டு பையில வீட்டுக்கு கூப்பிடுறது ஒண்ணுதான் சொல்லி செத்தவன் எங்க தாத்தன் காமராஜ். நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும். ஒரு 2 பிரச்சனை இல்லை. இங்க தகர்க்க வேண்டியது கட்டடத்தை, அடிப்படை கட்டடத்தை தகர்க்கணும். பகத்சிங் அதான் கற்பிக்கிறான். புரட்சி என்பது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகத்தை படைப்பதுதான்ங்கிறான். அந்த புரட்சிக்கு எல்லாரும் தயாராகாத வரை ஆசிரியர் வீதியில் நிற்பான், மருத்துவன் நிற்பான், ஏழை தொழிலாளி நிற்பான், போக்குவரத்து தொழிலாளி நிற்பான், மீனவன் நிற்பான், மாணவன் நிற்பான், உழவர் நிற்பான், துப்புரவு தொழிலாளி நிற்பான், எல்லாம் நிற்பான். நீ சொந்த நாட்டில் அகதி ஆகி கொண்டிருக்கா. எல்லா இடத்தையும் எடுத்து பறிச்சுக்கிட்டு இருக்கான். 8 துறைமுகம், புதிய துறைமுகம், சின்ன சின்ன துறைமுகம் அமைக்க தனியா இருக்கு. கடலை ஒப்பந்தம் கொடுக்குறான். கடலை குத்தகை கொடுக்குறான். எல்லா இடத்துலையும் சிப்காட் தொழிற்சாலை 2000 3000 ஏக்கர், பரந்தூர்ல 5000 ஏக்கர் இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் பறக்க விண்ணூர்தி இருக்கான்னு கேட்டா யார்கிட்ட பதில் இருக்கு? சொந்தமா விண்ணூர்தி இல்லாத நாட்டில் விண்ணூர்தி போக்குவரத்துக்கு ஒரு அமைச்சர், கால்நடை பற்றி கவலைப்படாத ஒருத்தருக்கு கால்நடைத்துறை அமைச்சர், பாலை பற்றி கவலைப்படாத ஒருத்தனுக்கு பால்வளத்துறை அமைச்சர். இது நாடா? இது என்னது? கொடுமை நடக்குது. என்ன இவ்வளவே நீங்க போடா புரிய பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். போட்டா போடுங்க, போடலைன்னா போடுங்க. மறுபடியும் 5 மணிக்கு வாரேன்.